மனம்னு ஒன்று இருந்தால் தான் சம்சாரம். மனம் இல்லாமல் போனால் சம்சாரம் ஒழிந்து விட்டது. அப்போ மனதை ஒழிப்பது தான் வாழ்க்கையின் பிரதான லட்சியம். ஞான மார்க்கத்தில் ஈடுபடக்கூடிய சாதகனுக்கு குவாலிஃபிகேஷன் அவசியம். அதனால் முன்னாடியே குவாலிஃபிகேஷன் சொல்லிடுறாங்க. இது இருந்தால் கண்டினியூ பண்ணு, இல்லைன்னா விட்டுடுன்னு அர்த்தம். உள்ள அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில் இருக்காதுன்னு அர்த்தம். வெளியில் இருக்காதே அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளவான அர்த்தம். இத்தை அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாதாரண பேசுகிற லாங்குவேஜ் போல் இருக்குது. அத்தை கொண்டா, இத்தை இங்கே வை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் இத்தைன்னா இதை. எல்லா பழத்தை விழுந்து ஆரஞ்சு பழத்துக்கு ஒரு குணம் என்னென்னா அதில் இத்தனை சுளைகள் இருக்குது. இது எல்லா சுளைகளும் சேர்த்து வைத்து ஒரு பழமாக காட்சி அளிக்குது. அதே போல் அத்தை அப்படின்னா அதன் பிறகு, எதன் பிறகு? சாதன ததுஷ்டயம் என்கின்ற 4 குணங்களை அடைந்த பிறகு அப்படின்னு கமெண்ட்ரி. ஹரிஓம். கைவல்ய நவநீதத்தின் பாயிரங்களை இதுவரை நம்ம படிச்சிருக்கோம். இனிமேல் நம்ம தத்துவ விளக்க படலத்தை படிக்க ஆரம்பிக்க வேண்டும். இந்த வீடியோவில் தத்துவ விளக்க படலத்தினுடன் முதல் 4 பாடல்களை சேர்த்து படிக்கலாம். பகவான் ரமண மகரிஷியால் எழுதப்பட்ட ஒரு வேதாந்த கிரந்தம் தமிழில் உபதேச உந்தியார்னு பேர். இதே உபதேச உந்தியாரை பகவான் ரமண மகரிஷி சமஸ்கிருதத்திலும் கம்போஸ் பண்ணியிருக்கார். அதுக்கு பேர் உபதேச சாரம்னு பேர். தமிழில் உபதேச உந்தியார். இந்த உபதேச உந்தியார் 10வது பாடல் இது. உதித்த விடத்தில் ஒடுங்கி இருத்தல் அது கண்மம் பக்தியும் உந்தி பர மதியோக ஞானமும் உந்தி பர. ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் படிப்பாங்க. உதித்த விடத்தில் ஒடுங்கி இருத்தல். உதித்த விடத்தில் ஒடுங்கி இருத்தல்னா எது? மனசு. இந்த மனசு எந்த இடத்துலேருந்து உதிக்கிறதோ அந்த இடத்துல போய் ஒடுங்க வேண்டும். அப்போ எந்த இடத்துல உதிக்கிறது? ஆன்மாவில். எங்கே ஒடுங்க வேண்டும்? ஆன்மாவில். அப்போ உதித்த விடத்தில் ஒடுங்கி இருத்தல். இந்த மனம் ஆன்மாவிலிருந்து தோன்றி ஆன்மாவில் ஒடுங்கி ஆன்மாவில் கரைந்து அழிந்து போக வேண்டும். அப்படி செய்தால் மனித வாழ்வின் லட்சியம். அதை அடைவதற்கு 4 விதமான பாதைகள் அப்படின்னு சொல்கிறார். ஏன் மனம் ஒடுங்க வேண்டும் அப்படின்னா, மனம் இருக்கிறதுனால தான் உலகம் இருக்கிறது. மனம் இல்லாமல் போனால் உலகம் இல்லாமல் போச்சு. ஆழ்ந்த உறக்கத்தில் நமக்கு அந்த அனுபவம் இருக்குது. மனம்னு ஒன்று இருந்தால் தான் சம்சாரம். மனம் இல்லாமல் போனால் சம்சாரம் ஒழிந்து விட்டது. அப்போ மனதை ஒழிப்பது தான் வாழ்க்கையின் பிரதான லட்சியம், உயர்ந்த லட்சியம், பரம புருஷார்த்தம். அந்த மனசை ஒடுக்கிவிட்டால் மோட்சம், அவ்வளோதான். அதை அடைவதற்கு உண்டான 4 வழிகள்னு சொல்கிறார். கர்மம், பக்தி, யோகம், ஞானம் அப்படின்னு 4 வழிகளை இந்த பாடலில் சொல்கிறார். கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், யோக மார்க்கம். இந்த 4 மார்க்கத்தின் வழியாக ஒரு மனிதன் தனது மனதை அழித்து தான் அந்த ஆன்மாவாக மாறி மோட்சம் அடையலாம். இனிமேல் சம்சாரத்தில் மீண்டும் வர வேண்டிய அவசியம் இல்லை. மனதை அழிப்பதற்கு இந்த 4 விதமான பாதைகள் உண்டு அப்படின்னு நமது ரமண மகரிஷி இந்த பாடலில் சொல்கிறார். சுவாமி சின்மயானந்தர் சொல்கிறார், யார் யாருக்கு என்னென்ன விதமான பாதைகள் சூட் ஆகும். பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம், யோக மார்க்கம். பக்தி, தோஸ் இன் ஹோம் த ஹார்ட் ப்ரிடாமினேட்ஸ் ஓவர் த ஹெட். யாருக்கெல்லாம் இதயம்னா இங்கே எமோஷனலாக இருக்கக்கூடிய மனசு. இந்த எமோஷனலாக இருக்கக்கூடிய இந்த இதயம் இருக்கிறதே அது திங்க் பண்ணக்கூடிய ஹெட்டு. ஹார்ட்டுன்னு சொல்லும்போது எமோஷனாக இருக்குது. ஹெட்டுன்னு சொல்லும்போது ஒரு ரேஷனலாக இருக்கிறது. அப்போ யாருக்கு ஹார்ட்டு மேலோங்கி இருக்கிறது, ஹெட்டு கொஞ்சம் தாழ்ந்து இருக்கிறது, அப்படிப்பட்டவர்களுக்கு பக்தி யோகம் சிறப்பானது. தோஸ் இன் ஹோம் த ஹெட் ப்ரிடாமினேட்ஸ் ஓவர் த ஹார்ட். ஹெட்டுனா ரேஷனல், ஹார்ட்னா எமோஷ்னல். அப்போ யாருக்கு ஹெட்டு டாமினேட் பண்ணுறதோ ஹார்ட்டை, அப்பேற்பட்டவர்கள் கேள்வி ஜாஸ்தி கேட்பார்கள், விசாரத்தில் ஈடுபடுவார்கள். அவர்களுக்கு ஞான மார்க்கம் சிறந்ததுன்னு சொல்கிறார். Those in whom the head and the heart have an almost equal assertion. அது ஹெட்டும் சரி ஹார்ட்டும் சரி ஈக்குவலாக வளர்ச்சி அடைந்து இருக்கும்பொழுது, எதுவும் டாமினேட் பண்ணல, ஈக்குவலாக இருக்கும்பொழுது அப்பேற்பட்டவர்களுக்கு கர்ம மார்க்கம் சிறந்ததுன்னு சொல்கிறார். அப்போ யோக மார்க்கம் யாருக்கு அப்படின்னா, those in whom neither the head nor the heart has developed adequately. போதுமான அளவுக்கு வளர்ச்சி அடையாமல் இருக்கிறது. எதுனா ஹெட்டும் சரி ஹார்ட்டும் சரி, எமோஷ்னல் பார்ட், ரேஷ்னல் பார்ட் ரெண்டு போதுமான அளவுக்கு வளர்ச்சி அடையாமல் இருக்கும்போது அவர்களுக்கு உகந்த பாதை யோக மார்க்கம் அப்படின்னு சொல்கிறார், ராஜயோக மார்க்கம். அதனால் இது தாழ்ந்தது, இது சுமாரானது, இது ஓகே, அது பரவாயில்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கூடாது. ஒவ்வொரு ஜீவர்களுடைய மனப்பக்குவத்துக்கு தகுந்தா போல, அவர்களுடைய குவாலிஃபிகேஷன் தகுந்தா போல பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது நம்ம சனாதன தர்மத்தில்.
இப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த பாதையில் நடக்க வேண்டும், மற்றவர்களுக்கு இடமில்லை அப்படின்னு சொல்லலை. இதுதான் க்ளோரி ஆஃப் சனாதன தர்மா. எந்தெந்த விதமான ஒரு மென்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதுக்கு தகுந்த பாதைகள் இங்கே போடப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளும் அவன் சாதகனாக மாறும்போது இதில் ஏதாவது ஒரு இடத்துல ஃபிட் ஆகிடுவான். இந்த பாதையில் நடந்து தன்னுடைய மனதை ஆன்மாவில் கரைத்து அவன் மோட்சம் அடையலாம். இதை பகவான் ரமண மகரிஷி சொல்கின்ற விஷயம். ப்ராக்டிக்கலாக நமது சுவாமி சின்மயானந்தர் இப்படி சொல்கிறார். இந்த 4 மார்க்கத்திலையும் நாம் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், கைவல்ய நவநீதம் இந்த 4 பாதைகளில் எந்த பாதையை சேர்ந்தது அப்படின்னா, கைவல்ய நவநீதமானது இந்த ஞான மார்க்கத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு வேதாந்த கிரந்தம். அது பக்தி கிரந்தம் இல்லை, கர்ம கிரந்தம் இல்லை, யோக கிரந்தம் இல்லை. கைவல்ய நவநீதம் ஞான கிரந்தம். யார் யாருக்கெல்லாம் அந்த ரேஷனல் பார்ட் ஜாஸ்தியாக இருக்கோ, எமோஷனல் பார்ட்டை விட ஹெட்டு ஜாஸ்தியாக இருக்குது ஹார்ட்டை விட, விசாரம் செய்வதற்கு தகுதி உடையவர்கள், விசாரத்தில் ஈடுபடுபவர்கள், அதில் ஆர்வம் உள்ளவர்கள், அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த கைவல்ய நவநீதம் ஞான மார்க்கம் உகந்தது. இப்போ நமது பாதை ஞான மார்க்கம். இப்போ ஞான மார்க்கத்தில் போகக்கூடிய சாதகர்கள் எல்லாருக்கும் முதல்ல குவாலிஃபிகேஷன் அவசியம்னு சொல்கிறது. சாதன சதுஷ்டயம் அப்படின்னு 4 விதமான குணங்கள் உடையவர்கள் தான் இந்த ஞான மார்க்கத்தில் போக முடியும். ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனால் கூட உனக்கு குவாலிஃபிகேஷன் அவசியம். நீ இந்த படிப்பு படித்திருந்தால் இந்த வேலைக்கு வரலாம், அந்த படிப்பு படித்திருந்தால் அந்த வேலைக்கு போகலாம். அப்போ ப்ராக்டிக்கல் லைஃப்லேயே எந்த ஒரு வேலைக்கு போனோம்னாலும் ஒரு குவாலிஃபிகேஷன் அவசியமாக இருக்குது இல்லையா? அதே போல் ஞான மார்க்கத்தில் ஈடுபடக்கூடிய சாதகனுக்கு குவாலிஃபிகேஷன் அவசியம். அதனால் முன்னாடியே குவாலிஃபிகேஷன் சொல்லிடுறாங்க. இது இருந்தால் கண்டினியூ பண்ணு, இல்லைன்னா விட்டுடுன்னு அர்த்தம். எப்படிப்பட்ட தகுதிகள் உடையவன் இந்த ஞான மார்க்கத்தில் பிரயாணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள் முதல் 4 பாடல்கள். இது முதல் பாடல் தத்துவ விளக்க படலத்தில். நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம், மத்திய ஈக பரங்கள் வருபோகங்களில் நிராசை, சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதென்றாறு கூட்டம், முத்தியை விரும்பும் இச்சை மொழிவர் சாதனம் இந்நான்கே. இதுக்கு என்ன பொருள்னு பார்ப்போம். நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம். நித்தியம் எது அனித்தியம் எது அப்படின்னு நிர்ணயம் பண்ணி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பேர் விவேகம்னு பேர். முதல் குவாலிஃபிகேஷன் விவேகம். விவேகம்னா என்ன? எது பெர்மனண்ட், எது இம்பர்மனண்ட், எது நித்தியம், எது அனித்தியம், எது நிலையானது, எது நிலையற்றது அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு அறிவு இருக்குது. அதுக்கு பேர் விவேகம்னு பேர். தான் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். நித்தியமானது எது? இறைவன் ஒருவனே. அனித்தியமானது எது? இந்த உலகங்கள் எல்லாம் அனித்தியமானது, இறைவன் ஒருவனே நித்தியமானவன். இப்படிப்பட்ட ஒரு அறிவு இருக்குது. இது பேர் விவேகம்னு பேர். இரண்டாவது குவாலிஃபிகேஷன் மத்திய இகபரங்கள் வருபோகங்களின் நிராசை. மத்திய இகபரங்கள்னா இகலோகம் பரலோகம். இகலோகம்னா நம்ம வாழ்கின்ற இந்த லோகம், பரலோகம்னா நம்ம இறந்த பிறகு ஜீவன் போகின்றதே அது பரலோகம். அது நரகமோ சொர்க்கமோ பரம் வேறு ஒரு உலகம். அப்போ இகலோகங்கள் பரலோகங்கள் எப்படிப்பட்டதுன்னா மத்திய, இது இடையில் இருக்கக்கூடிய இகலோகங்கள் பரலோகங்கள். அது என்ன மத்திய அப்படின்னா, இந்த லோகங்கள்லாம் உருவாவதற்கு முன்பாக இல்லை, அழிந்ததுக்கு பிறகு இல்லை. அப்போது முன்பும் இல்லை பின்பும் இல்லை, மத்தியில் மட்டும் தோன்றுகிறது. இது இகலோகம் பரலோகம். ஆதோ அந்த என் நாஸ்தி, ஆதிலும் இல்லை அந்தத்திலும் இல்லை, ஆனால் நடுவில் இருக்குது. அதனால் மத்திய இகபரங்கள் வரும். அவைகளில் அந்த உலகங்களில் இருக்கக்கூடிய போகங்கள், அந்த போகங்களில் ஒரு பற்றுதலற்ற ஆசையற்ற தன்மைக்கு பேர் நிராசைன்னு பேர். அப்போ இது நிலையானது, இது நிலையற்றது அப்படின்னு தெரிந்து கொண்டால் விவேகம். இது நிலையானது நிலையற்றது, இறைவன் ஒருவனே நிலையானவன், மற்ற உலகங்கள் எல்லாம் நிலையற்றது அப்படின்னு தெரிந்து கொண்டால் விவேகம். அந்த நிலையற்ற பொருட்களில் ஆசை இல்லாமல் இருக்கிறது நிராசை. இது இரண்டாவது குவாலிஃபிகேஷன். மூன்றாவது குவாலிஃபிகேஷன் சத்தியம் உரைக்க வேண்டும், உண்மையை சொல்ல வேண்டும். அப்படின்னா சமாதி என்று 6 கூடும். சம ஆதி, இங்கே சமாதினா ஷம ஆதி, ஷமம் முதலிய 6 கூட்டம், 6 குவாலிஃபிகேஷன் சேர்ந்து 6 குணங்கள் சேர்ந்து ஒரு குணங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. இது என்னன்னு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார் தாண்டவராய சுவாமிகள். 4வது குவாலிஃபிகேஷன் முக்தியை விரும்பும் இச்சை, நான் முக்தி அடைய வேண்டும். மோக்ஷோ மே பூயாத் இது இச்சா, எனக்கு முக்தி வேண்டும், இந்த உலக வாழ்க்கை போதும், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன்.
போதுண்டா சாமி இந்த உலக வாழ்க்கை அப்படின்னு எல்லாத்துலேயும் ஒரு முதிர்ச்சியில் இருந்து வரக்கூடிய ஒரு விரக்தி. கிடைக்கலேன்னு வரக்கூடிய விரக்தி வேற, கிடைக்கல அதனால விரக்தி ஆகிடல. முதிர்ச்சி, ஒரு அறிவிலிருந்து ஞானத்திலிருந்து முதிர்ச்சியிலிருந்து வரக்கூடிய ஒரு விரக்தி இருக்க, அதுக்கு முக்தியை விரும்பும் இச்சு போதும் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேனே பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் அப்படின்னு முக்தியை நான் விரும்புகிறேன். இந்த ஜென்மத்திலே இப்பொழுது நான் முக்தியை அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு இச்சை, ஒரு ஆசை இருக்கு. அது 4வது குவாலிஃபிகேஷன். மொழிவர் சாதனம் இந்நான்கே. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த 4ஐ சாதனம் என்று கூறுகிறார்கள். எது எது? விவேகம், நிராசை, சமாதி என்ற 6 கூட்டம், முக்தியை விரும்பும் இச்சை. இந்த 4 விதமான குணங்கள் எவனிடத்தில் இருக்கிறதோ, தகுதிகள் எவனிடத்தில் இருக்கோ, அவன் ஞான மார்க்கத்தில் பிரயாணம் செய்யலாம். இல்லை என்றால் வெற்றிகரமாக பிரயாணம் செய்ய முடியாது, அவ்வளவுதான். அப்போ இந்த 4 குணங்களும் அவசியம் ஞான மார்க்கத்தில் போகின்ற சாதகனுக்கு, முழுமையாக அவசியம். அப்படி இல்லைன்னா இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இப்போ 2வது பாடல், இந்த 2வது பாடலில் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இந்த முதல் பாடலில் 4 குணங்கள் சொன்னார் பாருங்க. சாதன சதுஷ்டயம், விவேகம், நிராசை, சமாதி என்ற 6 கூட்டம், முக்தியை விரும்பும் இச்சை. இந்த 4 குணங்கள் அவசியம். இதில் இந்த 3வது சொன்னாரே சமாதி என்று 6 கூட்டம். அது என்ன 6 கூட்டம் அப்படின்னா, இந்த 3வது விஷயத்தை சொல்ல வருகிறதா இந்த 2வது 3வது பாடல்கள். 6 கூட்டம்னா என்ன? 6 விஷயங்கள்னு அர்த்தம். கூட்டம்னா ஒரு டீமாக இருக்கிறது. 6 குணங்கள். சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் சிரத்தையாராம் சமம் அகக்கரண தண்டம் தமம் புறக்கரண தண்டம் அமர்தரு கருமம் பற்றாது அறுத்தலே விடல் என்றாகும் மமர் செய்யும் காமமாதி வரின் நடக்குதல் சகித்தல். இதுக்கு என்ன பொருள்னா, சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம், சிரத்தை, 6 குணங்கள். என்ன 6 குணங்கள்? இது முதல் சமம், 2வது தமம், 3வது விடல், 4வது சகித்தல், 5வது சமாதானம், 6வது சிரத்தை. இது ஒவ்வொரு குணங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போறார். சமம் அகக்கரண தண்டம். சமம்னா என்ன? அகக்கரண தண்டம். அகக்கரணம்னா இந்த உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கரணமாகிய மனம், அந்த மனசை நிகிரகம், மனோ நிகிரகம், இந்த மனசை அடக்குறதல் இருக்கிறது, அதுக்கு பேர் சமம்னு பேர். தமம் புறக்கரண தண்டம். தமம்னா என்ன? இந்த உடலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கரணங்களை அடக்குதல், புறக்கரணம். அகம் புறம், உள்ளே இருக்கக்கூடிய மனசு, வெளியில் இருக்கக்கூடிய சக்ஷுராதி பாகியேந்திரிய நிகிரகம். கண், காது, மூக்கு, தோல், நாக்கு, 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், கைகள், கால்கள், வாக்கு, ஜனனேந்திரியம், குதேந்திரியம். இந்த 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள் எல்லாத்தையும் அடக்குதல், தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள இருக்கக்கூடிய இந்த குணம் இருக்கு, அதுக்கு பேர் தமம்னு பேர். சமம் மன நிகிரகம், தமம் புறக்கரணங்களை நிகிரகம் செய்யும். தண்டம், தண்டம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இது தண்டம் அப்படின்னு சொல்கிறோம்னா அப்படி இல்லை. தண்டம்னா அடக்குதல்னு பேர். அப்போ சமம் அகக்கரண தண்டம், தமம் புறக்கரண தண்டம். உள்ளே இருக்கக்கூடிய கரணங்கள், வெளியில் இருக்கக்கூடியவங்களை அடக்குவது. இப்போ 3வது குணம் பார். அமர்தரு கருமம் பற்றாத அறுத்தலை விடல் என்றாகும். அமர்தரு கருமம்னா நமக்கு பந்தத்தை உருவாக்கக்கூடிய கர்மம், பற்றாத அறுத்தலை, அந்த கருமங்களை பற்றாது செய்யாது விடுதலே, செய்யாது விடுறதற்கு அது விடல் என்றாகும். தேவையில்லாத கருமங்கள், காமிய கர்மங்கள் நமக்கு பந்தத்தை உண்டாக்கும், நிஷித்த கர்மங்கள் பந்தத்தை உண்டாக்கும். அப்போ ஆசைப்பட்டு செய்கின்ற கர்மங்கள், சாஸ்திரத்தால் இதை செய்யக்கூடாது அப்படின்ற கர்மங்கள், அதை விடுறது இருக்கு, அதுக்கு பேர் விடல்னு பேர். அதை பற்றாது அறுத்தலை விடல் என்றாகும். அவ சமம், தமம், விடல். சமஸ்கிருத கிரந்தங்களை படித்தவர்கள், சமஸ்கிருத வேதாந்த கிரந்தங்களை படித்தவர்கள் இது சம தம உபரமா, இந்த விடல்ன்றது உபரத்தி, அது உபரமானு பேர். அப்போ அங்கே உபரமானா என்ன? சொதர்ம அனுஷ்டானம், நமக்குன்னு உண்டான சொதர்மத்தை நாம் செய்வது உபரத்தி. அப்போ அங்கே சொதர்ம அனுஷ்டானம்னு வருது, இங்கே பற்றுதலை உண்டாக்கக்கூடிய கர்மத்தை விடுதல்னு வருது. இது என்ன அப்படின்னா, 2 ஒன்று தான். ஒரு மனுஷன் இருக்கான், உள்ளவா அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில் இருக்காதுன்னு அர்த்தம். வெளியில் இருக்காதே அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளவான அர்த்தம். இப்போ இந்த விஷயம் என்ன சொல்லுதுன்னா, வெளியில் இருக்காதேன்னு சொல்லுது. அப்போ சொதர்ம அனுஷ்டானமே வேணும்னா உள்ளவா அப்படின்னு அர்த்தம்.
அப்போ உள்ளவா அப்படின்னா வெளியில் இருக்காது, வெளியில் இருக்காது அப்படின்னா உள்ளவா, அப்போ ரெண்டும் ஒரே மீனிங் தான். அவன் கைவல்ய நவநீதத்தை பொறுத்தவரையும் பந்தத்தை உருவாக்கக்கூடிய கருமத்தை விடு அப்படின்னு சொல்கிறது. அவன் சமஸ்கிருத கிரந்தத்தை பொறுத்தவரையும் ஸ்வதர்மத்தை செய் அப்படின்னு சொல்கிறது. ஸ்வதர்மத்தை செய்யின்னு சொன்னாலே தேவையில்லாத செய்யாதன்னு அர்த்தம், தேவையில்லாத செய்யாதேன்னு சொன்னாலே ஸ்வதர்மத்தை செய்யின்னு அர்த்தம். அவ்வளோதான். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெசன்டேஷன். பட் ரெண்டு, அது சமஸ்கிருத கிரந்தமாக இருந்தாலும் தமிழ் கிரந்தமாக இருந்தாலும் தாத்பரியம் ஒன்று, அவ்வளோதான். இது மூன்றாவது குணம். இது நான்காவது குவாலிஃபிகேஷன். மமர் செய்யும் காமமாதிவரின் அடக்குதல் சகித்தல். மமர் செய்யும் காமமாதி, காமனா ஆசைகள், மனசில் காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம், இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், சாதகனுடைய மனசுல நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது மமர் செய்யும் காமமாதி, காமம் ஆதினா ஆசை முதலிய துர்குணங்கள் வரும்போது வரின் அடக்குதல், அதை அடக்கிறதுக்கு பேர் சகித்தல்னு பேர். இப்போ சமஸ்கிருதத்தில் படிக்கும்போது சீத உஷ்ண சுகதுக்காதி சகிஷ்ணுத்துவம், சீத உஷ்ண வெளியில் இருக்கக்கூடிய இரட்டைகள், மனசில் இருக்கக்கூடிய துக்கங்கள், இந்த மாதிரி ஆசைகள் வரும்பொழுது அதை அடக்குதல், சகித்து கொள்வது, சகிஷ்ணுத்துவம். இங்கே அடக்குதல் அப்படின்னா சப்ரஷன் இல்லை. சப்ரஷன் சொல்லும்போது அது ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அடக்கிறோம், அப்படி இல்லை. அறிவை கொண்டு அதை புரிந்து கொண்டு அதை அடக்குதல், அதுக்கு பேர் சகித்தல்னு பேர். சகித்து கொள்ளணும். சகனம் சர்வ துக்கானம் அப்பிரதீகார பூர்வகம் அப்படின்னு சொல்கிறார் பகவான் ஆதிசங்கராச்சாரியர் விவேக சூடாமணியில். அப்போ நம்ம சகித்து கொள்ளும் ஒரு விஷயத்தை சகித்து கொள்ளும் போது தலையில் அடித்து சகித்தல், லயம் கருமம், அது எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஐயோ இதெல்லாம் எப்போ தொலையும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு சொல்லாமல், அப்படின்னு சிந்தனை செய்யாமல், இதெல்லாம் இப்படி தான் சாதகனுக்கு பிரயாணத்தில், அவனுடைய மோட்சம் என்கின்ற பிரயாணத்தில் வரும் தான். அந்த வருகின்றது எப்படி அவன் விவேகத்தை கொண்டு அடக்குகிறான். சப்பரேஷனில் சப்ளிமேஷன். சப்ரேஷன் சொல்லும்போது ஃபோர்ஸ் பண்ணுறோம் அறிவு இல்லாமல். சப்ளிமேஷன் சொல்லும்பொழுது அறிவோடு அதை டைல்யூட் பண்ணி எடுக்கிறோம், டைல்யூட் பண்ணிடுறோம், பெரிய ஃபோர்ஸ் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட காமமாதிவரின் அடக்குதல், அதுக்கு பேர் சகித்தல்னு பேர். இப்போ 4 குணங்களை இந்த பாடலில் சொன்னார். சம தம விடல் சகித்தல் 4 சொன்னார். இன்னும் 2 குவாலிஃபிகேஷன் இருக்கே, அது அடுத்த பாடலில். இந்த 3வது பாடலில் இந்த விட்டு போன 2 குவாலிஃபிகேஷன், மொத்தம் சமம் முதலிய 6 கூட்டம் சொன்னார் இல்லையா. சமாதி என்று 6 கூட்டம் இல்லை 4 சொன்னார். இப்போ மீதி இருக்கிற 2 இந்த 3வது பாடலில் சொல்ல போகிறார். சிரவண பொருளை தானே சித்தம் சிந்திக்குமாறு சரதமவை குமித்தை சமாதானம் என்பர் மேலோர் பரம சர்க்குரு நூலன்பு பற்றலே சிரத்தையாகும் வரமிகு சமாதியாறு வகையின் சொற்பொருள் இதாமே. இதுக்கு பொருள், சிரவணம் பொருளை தானே சித்தம் சிந்திக்குமாறு சரதமா வைக்குமித்தை சமாதானம் என்பர் மேலோர். சமாதானம்னு பேர் இதுக்கு. நம்முடைய சமாதானம் என்ன, வீட்டில் என்ன 2 பேரும் அடிச்சுக்கிறான், 2 பேரும் சண்டை போடும்போது நம்ம போய் சமாதானம் பண்ணுறோம். அது உலக ரீதியில் சமாதானம்னா சண்டை போடுறவனை நிறுத்தி வைக்கிறது, சமாதானப்படுத்துறது. அந்த சமாதானம் வேறு. இங்கே சமாதானம்னா என்ன அப்படின்னா, சிரவண பொருள் அப்படின்னா வேதாந்த விஷயங்களை கேட்குறோம், உபனிஷத் கருத்துக்களை கேட்குறோம். தானே சித்தம் சிந்திக்குமாறு, இந்த வேதாந்த விஷயங்களை கேட்டு மனசு சதா சர்வகாலம் அதையே சிந்திக்க வேண்டும். சித்தம் சிந்திக்குமாறு சரதமா வைக்கும், சதா சர்வகாலம் சரதமா வைக்கும்னா எப்பொழுதுமே அதை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். இதை தான் இத்தை அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாதாரண பேசுகிற லாங்குவேஜ் போல் இருக்குது. அத்தை கொண்டா, இத்தை இங்கே வை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் இத்தைன்னா இதை. இப்படிப்பட்ட இந்த விஷயத்தை சமாதானம் என்பர் மேலோர். உயர்ந்தவர்கள், நம்முடைய மகாத்மாக்கள் ஞானிகள் சமாதானம் என்று சொல்கிறார்கள். கேட்ட வேதாந்த விஷயங்களை மனதில் தரித்து அதையே சிந்தித்து கொண்டு இருக்கிறோமே, அதுக்கு பேர் சமாதானம் பேர். சமஸ்கிருதத்தில் நம்ம படிக்கிறோம், தத்துவபோதம் படிக்கிறோம், வேதாந்த சாரம் படிக்கிறோம், விவேக சூடாமணிலாம் படிக்கிறோம். சமஸ்கிருத கிரந்தங்கள் எப்படி சொல்கிறதுன்னா, சித்த ஏகாக்கிரதா, அந்த மனசு ஒரு ஒருநிலைப்பட்ட நிலை இருக்க சமாதானம் பேர். சமாதானம்னா சித்த ஏகாக்கிரதா, கரெக்டு தானே. மனசு ஒருநிலைப்பட்ட, எதில் கேட்ட வேதாந்த விஷயங்களை சதா சர்வகாலம் சிந்தித்து கொண்டிருக்கும் போது மனசு ஒருநிலைப்படுகிறது, வெளி உலகத்தில் செல்லவில்லை, அதற்கு பேர் சமாதானம். சமஸ்கிருத கிரந்தத்தில் சொல்லப்பட்ட விஷயம் ஒன்று தான், கைவல்ய நவநீதத்தில் சொல்லப்பட்ட விஷயமும் ஒன்று தான். இதற்கு பேர் சமாதானம். அடுத்த குணம், பரம சர்க்குரு நூல் அன்பு பற்றலை சிரத்தையாகும். ஒரு அழகான ஒரு பதங்கள். பரம சத்குரு நூல் சொன்ன
வேதாந்த வாக்கியாதிஷு, குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசம், அவர்களிடத்தில் விஸ்வாசம் வைக்கிறது. விஸ்வாசம் அப்படின்றது நம்ம சில இடத்துல கொஞ்சம் கடினமாக இருக்குது அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறது. இங்கே அன்பு பற்றலே, பரம சர்க்குரு நூல், குருநாதர் மேலையும் அவர் போதிக்கக்கூடிய அந்த சாஸ்திரங்கள் மேலையும் அன்பு பற்றலே, அன்பு வைப்பது. நம்பிக்கைன்னு சொல்கிறது, விசுவாசம் சொல்கிறது, அது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான வார்த்தையாக இருக்குது. அன்பு பற்றலே, குருநாதர் மேலே அன்பு, அவர் சொல்கின்ற சாஸ்திரத்தின் மேலே அன்பு, ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா அவர்கள் உண்மையை சொல்கிறார்கள், அனுபவத்தவர்கள், உண்மையை அனுபவித்தவர்கள் உண்மையை சொல்கிறார்கள், அனுபவப்பட்டவர்கள். அதனால் அப்படியே நம்புகிறோம், எந்த விதமான செகண்ட் தாட்டும் இல்லை. அந்த நூல் மேலேயும் சாஸ்திரங்கள் மேலேயும் குரு மேலேயும் வைக்கக்கூடிய அன்பு இருக்கிறதே அன்பு பற்றல் சிரத்தை. அதுக்கு பேர் சிரத்தை. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பரம சர்க்குரு நூல் அன்பு பற்றலை சிரத்தை. ரொம்ப ஈஸியாக இருக்குது, விளக்கமே தேவையில்லை, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இதோட 6 குணங்கள் ஆச்சு. வரமிகு சமாதி 6 வகையின் சொற்பொருள் இதாமே. வரமிகுனா உயர்ந்த, இந்த உயர்ந்த விஷயங்களை சொல்லக்கூடிய சமாதி 6 வகை. சமாதி அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிர்விகல்ப சமாதி, சவிகல்ப சமாதின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த தாரண தியானம் சமாதி, அஷ்டாங்க யோகத்தில் வரக்கூடிய சமாதி இருக்குது, அந்த சமாதி இல்லை. இங்கே எழுதுறது சமாதின்னு எழுதியிருக்கு, ஆனால் சமஸ்கிருதத்தில் ஷமாதின்னு படிக்கணும். ஷம, அப்போ ஷம ஆதின, ஷமம் முதலிய அப்படின்னா சமம் தமம் விடல் இப்படின்னு படிக்கிறோமே. ஷம தம உபரமா திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். அப்போ அந்த ஷம ஆதின ஷமம் முதலிய 6 குணங்கள்னு பேர். இங்கே சமாதின தாரணா தியான சமாதியில் வருது, அந்த சமாதி இல்லை. ஷம ஆதி, ஷமம் முதலிய 6 குணங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ இவ்வளோ குணங்களை இந்த 3 பாடல்களில் படிச்சிருக்கோம். விவேகம் அப்படின்னா என்னன்னு படிச்சிருக்கோம். நிராசை அப்படின்னா என்னன்னு படிச்சிருக்கோம், சொல்லியிருக்கார். சமாதி என்று 6 கூட்டம். சமாதினா ஷம ஆதி. இந்த 6 கூட்டம்னா என்னென்ன? ஏதோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு பேசுகிற போல இந்த லாங்குவேஜ் பேசுது கைவல்லிய மனிதம். சமாதி முதலிய 6 குணங்கள் தான் 6 கூட்டங்கள். நம்ம லாங்குவேஜுக்கு தகுந்த போல் அவர் பேசுகிறார் 6 கூட்டம்னு. 6 குணங்கள்: சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம், ஸ்ரத்தை. இது என்ன இப்படின்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அடுத்தது முக்தியை தரும், முக்தியை விரும்பும் இச்சை, எனக்கு முக்தி வேண்டும் அப்படிங்கிற ஆசை. இந்த 4 குணங்கள். இந்த 3வது குணம் தான் 6 குணங்களும் சேர்த்து ஒரு குணமாக நம்ம கன்சிடர் பண்ணணும். இது எப்படின்னா ஆரஞ்சு பழம் போல, எல்லா பழத்தை விட ஆரஞ்சு பழத்துக்கு ஒரு குணம் என்னென்னா அதில் இத்தனை சுளைகள் இருக்குது. இது எல்லா சுளைகளும் சேர்த்து வைத்து ஒரு பழமாக காட்சி அளிக்குது. அதே போல் இந்த 6 குணங்களும் சேர்த்து ஒரு குணம். எப்படின்னா ஆரஞ்சு பழம் போல. அப்போ விவேக, நிராசை, சமாதி என்று 6 கூட 6 சேர்ந்து ஒரு குணம். முக்தி விரும்பும் இச்சை. இப்போ 4 குணங்கள் முடிஞ்சது. இதுக்கு பேர் சாதன சதுஷ்டயம்னு பேர். ஒரு சாதகனுக்கு இருக்க வேண்டிய 4 முக்கியமான குணங்கள். அந்த 3வது குணம் 6 குணங்களை உள்ளடக்கியது. இது சமஸ்கிருதத்தில் சொல்லும்பொழுது இங்கே பாருங்க, விவேகா விராகா சமாதி சாதன சம்பத்தி, இல்லைன்னா சமாதி ஷட்க சம்பத்தின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன 6 குணங்கள்? சம தம உபரமா திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். கடைசி என்ன? முமுட்சுத்துவம். விவேக வைராகிய சமாதி ஷட்க சம்பத்தி, சமாதி சாதன சம்பத்தி, முமுட்சுத்துவம்னு 4 குணங்கள். அப்போ சமஸ்கிருதத்தில் படிக்கும்போது இந்த 4 குணங்கள் சாதன சதுஷ்டயம். அதே சாதன சதுஷ்டயம் தமிழில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வார்த்தைகளை போட்டு படிக்கிறது. மீனிங் ஒன்று தான். ஞான மார்க்கத்தில் போகக்கூடிய சாதகனுக்கு இந்த 4 குணங்களும் மிக மிக அவசியம். இதுக்கு பேர் சாதன சதுஷ்டயம் அப்படின்னு படித்தோம். இப்போ இது 4வது பாடல். இந்த 4வது பாடலோட இந்த ஒரு பிரகரணம், ஒரு செக்ஷன் வந்து முடிகிறது. சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதலால் இந்த 4ம் அடைந்தவர் கறி உண்டாகும். நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையுமாகில், பூத சன்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே. என்ன பொருள் அப்படின்னா, சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. இது ஒரு பஞ்ச் லைன். ஒரு சாதனமின்றி உலகத்தில் ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது. இது ஒரு உலக உண்மை, யூனிவர்சல் ஃபேக்ட். ரொம்ப அழகாக பேசுது கைவல்லிய நவநீதம். இதை வந்து நம்ம ஆஃபீஸில் எழுதி வச்சுக்கலாம், காரில் கூட எழுதி வச்சுக்கலாம், பேக் சைடில் பின்பக்கம் கண்ணாடியில். இது ஒரு யூனிவர்சல் ஃபேக்ட், ரொம்ப அழகாக பேசுது. சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. அழகான ஒரு லைன்.
ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவருக்கு அறிவு உண்டாகும். இந்த விஷயத்தை சொல்லிட்டு ஆகையினால இந்த மாதிரி ஒரு உலக உண்மை இருக்கு, இந்த நான்கும் அடைந்தவருக்கு அறிவு உண்டாகும். இந்த உலக உண்மையை பேஸ் பண்ணி இந்த 4 குவாலிஃபிகேஷன் யாரிடத்துல இருக்கோ அவனுக்கு அறிவு உண்டாகும், ஞானம் உண்டாகும். இங்கே அறிவுன்னா சாதாரண உலக அறிவு இல்லை, ஞானம், இறை ஞானம், ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம். இந்த 4ம் அடைந்தவருக்கு ஞானம் உண்டாகும் அடிச்சு சொல்றது கைவேல் நவநீதம். இது இருந்தால் உனக்கு இது கிடைக்கும், அவ்வளோதான். இல்லைன்னா டிஸ்குவாலிஃபைட், அவ்வளோதான். நூதன விவேகி உள்ளம் நுழையாது. நூதன விவேகி அப்படின்னா இங்கே முதல்ல வந்து சாஸ்திரத்தை படிக்கிறான், இந்த 4 குணங்களை கேள்விப்படுறான், இது மனசுலையும் பிடிபடலை, இவனுக்கு குவாலிஃபிகேஷனும் வரலை, இவனால் இந்த பாதையிலும் போக முடியாது. அப்போ வந்து கிளாஸில் உட்காந்தாலும் கேட்டாலும் இது மனசுக்குள்ளேயும் போகலை, பாதையிலையும் போகணும்னு ஒரு பிரியம் உண்டாகலை. நூதன விவேகி உள்ளம் நுழையாது, ப்ரிப்பரேஷன் இல்லை. அதனால் இதை வந்து இவனுக்கு மனசுக்குள்ளேயும் போல பிரயாணத்துக்கும் தகுதி இல்லாமல் போகிறான். ஒருவேளை நுழையுமாகில் பூத சன்மங்கள் கோடி புனிதனாம் புரடனாமே. ஒருவேளை இந்த குணங்கள் எல்லாம் அவனுக்கு சுலபமாக ஏற்பட்டு இவன் இந்த ஞான மார்க்கத்தில் நடக்க ஆரம்பித்தான் என்றால் இவன் சாதாரணமானவன் இல்லை, பூத ஜன்மங்கள் கோடி புனிதனாம், பல கோடி ஜென்மங்களில் நிஷ்காம கர்மங்களை பண்ணி ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கா, ஒரு தகுதி வந்திருக்கு, ஒரு ப்ரிப்பரேஷன் ஆகிருக்கு மனசில். ஏன் பூர்வ ஜென்மங்களில் நிஷ்காம கர்மங்களை பண்ணி மனசு ஓரளவுக்கு சுத்தமாக இருக்குது. அதில் வந்து உட்காந்து கேள்விப்பட்ட உடனே ஒரு ஈர்ப்பு உண்டாகிறது, இந்த குவாலிஃபிகேஷன் தன்னால் ஏற்படுகிறது, இவனை முயற்சி செய்கிறான், சுலபமாக இந்த பாதையில் நடந்து போகிறான். அப்போ சுலபமாக இதை கிரகித்து கொண்டு இந்த பாதையில் நடக்கிறான் அப்படின்னா அவனுக்கு என்ன பேக்ரவுண்டில் பண்ணுறான், பூத சன்மங்கள் கோடி புனிதனாம் புரடாம், பூர்வ ஜென்மங்களில் பண்ண நிஷ்காமிய கர்மத்தோட பலன். இல்லை என்றால் இது கேட்டும் இவனுக்கு ஒரு அட்ராக்ஷன் வரல, இவன் மனசுக்குள்ளே போல இந்த பாதையில் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இந்த பாடலில் இவர் சொல்லுகின்ற விஷயம் என்னென்ன, சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில்லை. சாதனம் அவசியம், இல்லைன்னா உனக்கு எதுவும் சாதிக்க முடியாது. எதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாருன்னா, ஞான மார்க்கத்தில் போக வேண்டுமா, இந்த 4 குணங்கள் அவசியம், இல்லை என்றால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறார். சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. அழகான ஒரு லைன். அடுத்ததாக ஒரு விஷயம் நம்ம படிப்போம், எக்ஸ்ட்ரா படிப்போம். நமக்கு சனாதன தர்மத்தில் பிரஸ்தானத்திரயம் வேதாந்த புஸ்தகங்கள், முக்கியமான வேதாந்த புஸ்தகங்கள் 3. ஒன்று உபநிடதங்கள், இன்னொன்று பிரம்மசூத்திரம், இன்னொன்று பகவத்கீதை. இந்த உபநிடதங்களை நமக்கு பகவான் வேதவியாசர் கம்பைல் பண்ணி கொடுத்தார். இந்த பிரம்மசூத்திரத்தையும் பகவத்கீதையும் கம்போஸ் பண்ணி கொடுத்தார். இதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மசூத்திரம் வேதாந்த கிரந்தம், இந்த ஃபிலாசபியில் வரக்கூடிய மிக மிக முக்கியமான 3 புத்தகங்கள், முக்கியமான புத்தகம் பிரம்மசூத்திரம். மொத்தம் 555 பிரம்மசூத்திரங்களை படுத்திருக்கிறார் பகவான் வேதவியாசர். அதில் முதல் சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. அது எப்படி பிரிக்கிறது, அத அத்தஹா, அதாத்தோன அத அத, அதனால், அத்தஹனா அதனால், பிறகு, அத்தஹனா பிறகு, இந்த ஃபஸ்ட்டு அத்தஹ இருக்க, பிறகு அத்தஹ அதனால், பிறகு அதனால் பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை அறிய ஆவல், அல்லது பிரம்மத்தை அறிய ஆசைப்படுகிறேன், பிரம்மத்தை அறிய முற்படுகிறேன், பிரம்மத்தை அறிய பிரம்ம விசாரம் செய்ய முற்படுகிறேன்னு அர்த்தம். பிரம்ம ஜிக்ஞாசா. அத அத்தஹா பிறகு அதனால் பிரம்மத்தை அறிய ஆவல். அழகான ஒரு இதான் சூத்திரம். இந்த 3 பகுதி, இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை, இந்த வார்த்தைக்கு தான் கிட்டத்தட்ட பக்கமாக கமெண்ட்ரி போகும், பகவான் ஆதிசங்கருடைய கமெண்ட்ரி. பிறகு அப்படின்னு ஆரம்பிக்கிறது பிரம்மசூத்திரம். இவ்வளோ பெரிய புஸ்தகம் எப்படி ஆரம்பிக்கிறதுனா பிறகு. பிறகு நம்ம எதன் பிறகு, அங்கே பகவான் ஆதிசங்கராஜர் சொல்றார், தஸ்மாத் அத சப்தேன. இந்த அத்தன்னு ஒரு வார்த்தை இருக்கு, இந்த அத்த என்ற வார்த்தை இருக்கு, அத சப்தேன யதோக்த சாதன சம்பத்தி ஆனந்தரியம் உபதிஷ்யதே. இந்த பிரம்மசூத்திரம் அத்த அப்படின்ற ஒரு வார்த்தையில் ஆரம்பிக்கிறது. பிறகு அப்படின்னா எதன் பிறகு, ஒன்றுமே சொல்லலையே, நீங்கள் புஸ்தகத்தை எடுத்து வச்சு பிரம்மசூத்திரம் ஆரம்பிக்கும் போது பிறகுன்னு ஆரம்பிக்கிறீங்களே, இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் சொல்லியிருந்தா தானே பிறகுன்னு அர்த்தம். அவ எதன் பிறகு அப்படின்னு சொல்லும்போது பகவான் ஆதிசங்கரர் சொல்றார், அத்த அப்படின்னா சாதன சம்பத்தி அப்படின்னு சொல்றார். 4 குணங்கள், சாதன சதுஷ்டயம்னு படிச்சுமா, அது அந்த சாதன சதுஷ்டயம் அடைந்த பிறகு அப்படின்னு பொருள் கொள்ள வேண்டும்னு பகவான் ஆதிசங்கராச்சாரியர் சொல்றார். இது அந்த கமெண்ட்ரியில் ஒரு பகுதி. அதே கமெண்ட்ரியில் இன்னொரு பகுதி, தஸ்மாத் யதோக்த சாதன சம்பத்தி அனந்தரம் பிரம்ம ஜிக்ஞாசா கர்த்தவ்யா. பிரம்மத்தை பற்றி ஒருவன்
விசாரம் செய்ய முற்பட வேண்டும் என்றால், பிரம்ம ஜிக்ஞாசா கர்த்தவ்யான, பிரம்மத்தை பற்றி விசாரம் ஒருவன் செய்ய முற்பட வேண்டும் என்றால் இதன் பிறகுதான் செய்ய வேண்டும். எதன் பிறகு? யதோக்த சாதன சம்பத்தி அனந்தரம், சாதன சதுஷ்டயம் என்கின்ற 4 குணங்களை அடைந்த பிறகு ஒருவன் பிரம்ம விசாரத்தில் ஈடுபட வேண்டும். இல்லை என்றால் அது சரிப்பட்டு வராது. அது சரியாக பிரம்ம விசாரம் செய்ய முடியாது. அப்படியே செய்தாலும் அது மனசில் தரிக்க முடியாது. அப்படியே தரித்தாலும் அதை அனுஷ்டானத்தில் கொண்டு வர முடியாது. ஆகையினால் அத அப்படின்னா அதன் பிறகு. எதன் பிறகு? சாதன சதுஷ்டயம் 4 குணங்களை அடைந்த பிறகு பிரம்ம ஜிக்ஞாசா கர்த்தவ்யா, பிரம்ம தத்துவத்தை ஆராய முற்பட வேண்டும். இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இப்போ ஏன் இந்த சமஸ்கிருத பகுதி, ஏன் இந்த பிரம்மசூத்திரத்தில் முதல் சூத்திரம் இங்கே கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, முன்னாடி படித்த நம்ம பாயிரத்தில் நம்ம எல்லாரும் வேதாந்தம் என்னும் பார்க்கடல் கொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம். பகவான் ஆதிசங்கராச்சாரியரும் பகவான் வேதவியாசரும் இந்த விஷயங்களை கொண்டு குடங்கள் நிறைத்து வைத்தார். அங்கிருந்து தான் நமது தாண்டவராய சுவாமிகள் இங்கே கொண்டு வந்து விவேகம், நிராசை, சமாதி என்ற 6 கூட்டம், முக்தியிலே விரும்புகின்ற இச்சை, இதெல்லாம் கொண்டு வரார். அப்போ இந்த சாதன சதுஷ்டயம் என்கின்ற 4 பகுதிகளை இங்கே 4 பாடல்கள் நமது தாண்டவராய சுவாமிகள் வச்சு இங்கே கொண்டு வந்து வச்சாரே, இது எதுன்னா பிரம்மசூத்திரத்தினுடைய ஒரு பகுதி. அப்போ பிரம்மசூத்திரம் படிக்கும்போது இந்த 4 குணங்கள் உடையவன் தான் இந்த பிரம்மசூத்திரத்தை படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எழுதுறார். அப்படின்னு தான் பொருள். இந்த அத்த அப்படின்னு இந்த ஒரு வார்த்தைக்கு, இந்த அத்த என்ற ஒரு வார்த்தை இருக்க பிரம்மசூத்திரம் முதல் வார்த்தை இது பிரம்மசூத்திரத்திட்ட. அத்த அப்படின்னா அதன் பிறகு. எதன் பிறகு? சாதன சதுஷ்டயம் என்கின்ற 4 குணங்களை அடைந்த பிறகு அப்படின்னு கமெண்ட்ரி. அவ்வளோ அழகுவார். அதனால் இந்த 4 குணங்களை அடைந்த பிறகுதான் நாம் இனிமேல் பிரம்ம விசாரத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ முதல்ல 4 பாடல்கள் ஒரு சாதகன், ஞான மார்க்கத்தில் போகக்கூடிய சாதகன் என்ன குணங்களை உடையவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணார் நமது தாண்டவராய சுவாமிகள். இப்படிப்பட்ட சாதகன், இந்த சாதன சதுஷ்டயத்தை அடைந்த சாதகன் குருவை எப்படி அணுகுகிறான் அப்படின்ற விஷயம் அடுத்த பிரகரணம், அடுத்த செக்ஷனில் படிக்க போகிறோம். அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஹரி ஓம்.